நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் ஒரு வித்யாபுத்திர பிஆர் ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 569வது வீடியோ. இந்த வீடியோவில் திரிபுரா ரகசியத்தின் 6வது நாளுக்கு உண்டான கதையை பார்க்குறோம். இப்போ பரசுராம தத்தாத்திரேய சம்பாஷணை எல்லாம் முடிஞ்சு என்ன நடக்கிறது அப்போ சொல்கிற பரசுராம தத்தாத்திரேய சொல்கிறார், நான் லக்ஷ்மியோட கதையை சொல்ல போகிறேன். இப்போ அவர் விடாமல் திருப்பி சொல்லுங்கன்னு சொல்லும்போது நான் திரிபுராம்பையின் பெருமையை சொல்லும்போது லக்ஷ்மியோட இது வருது போர்ஷன். ஸோ அதை பற்றி நான் சொல்ல போகிறேன்றார். இப்போ நான் அம்பா ராஜராஜேஸ்வரி, இது அந்த காலத்து படம், லினோலியான்னு ஒரு சோப்பு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்தது. இதை நம்ம இவர் ராசி போஸ்டர்ஸ் இந்த கேபி முரளி அவர் அனுப்பிச்சிருந்தார். பட் இதில் என்னென்ன வித்தியாசம்னா, தன்னுடைய 2 கையிலையும் அம்பாள் இது வச்சுருக்கா, என்னது பாசாங்குசனில் சங்கு சக்கரம் வச்சுருக்கா பாருங்க. நல்ல அமைதியான முகம். இப்போ எல்லாம் போடுறான படங்கள்லாம் மொத்த பித்தளையாட்டம் போட்டிருக்கான் நகையெல்லாம். இதை பாருங்கள், வெறும் முத்தும் பவடம் தான் போட்டிருக்கா. ரவிவர்மா பெயிண்டிங் ஆட் இருக்காது பார்க்குறதுக்கு. பல தேவர்கள்லாம் கீழே இருக்கா. அம்பாள் சகப்பு கலர் திண்டுலாம் காலை வச்சுருக்கா. ரத்ன படச ஒத்த சரணம் இது காமிச்சிருக்கேன். காலை இதில் வச்சுருக்க பார்க்க சிகப்பு கலர் திண்டில் வச்சுருக்கா. காலை பாருங்க. இது தேவர்கள்லாம் இருக்கா சுற்றி. திரிபுராம்பிகையை வழிபடுறான்னு வருது. ஸோ இப்போ என்ன நடந்தே பார்க்கலாம் இந்த கதையில். இந்திராதி தேவர்கள் இமயமலையின் அடிவாரத்தில் அவள் கங்கை கரையில் மகாலட்சுமியை போற்றி துதிக்க ஆரம்பித்தனர். ஸ்ரீ லக்ஷ்மி, மகாதேவி, பத்மா, விஷ்ணு விலாசினி, பத்மசுதா, பத்மாட்சி, பத்மஹஸ்தா, ஹரிவக்ஷஸ்தலா, சூரஜ்யேஷ்டா, வரோத்வா, பராமயி, திரிசக்தி, அருணானந்தினி, பரமானந்ததாயினி, லக்ஷ்மி, மகாலட்சுமி, நிதிநாதா, நிதிப்பிரதா, நிகமஸ்துதா, நித்திய மகோன்னதி, சம்பத்தி சம்பதா, சர்வசுபகா, ரமா, ரக்ஷாகிரி, ரம்யா, ரமணி, மண்டலோத்மா இவ்வாறாக போற்றியதும் மகாலட்சுமி அங்கு தோன்றினாள். நீ பாருங்கள், வெள்ளிக்கிழமையாக இருக்குது, கரெக்டாக இந்த போர்ஷன் வருது ஆட்டோமேட்டிக்காக 6வது நாள். இந்திரா என்ன வர வேண்டும் கேட்குறா மகாலட்சுமி. இந்திரனும் மகாலட்சுமியுடன், தாயே, மனிதர்களுக்கு அடங்கி நடக்க வேண்டும், நானே எல்லாருக்கும் அதிபதியாக வேண்டும், எங்களுக்காக பூமியில் மனிதர்கள் யாகங்கள் புரிவன யாகத்தில் கொடுக்குற ஆகுதி அதெல்லாம் சேர்ந்தாதான் இந்த தேவர்கள்லாம் பவர்ஃபுல்லாக இருக்க முடியும். அதுக்கு மகாலட்சுமி சொன்னார், நான் செல்வம் தரும் தேவதை, இன்றிலிருந்து இந்திராதி தேவர்களை முறையாக வணங்கும் மனிதருக்கே செல்வம் சேரும், அப்படி வணங்காதவருக்கு செல்வம் மறைந்துவிடும். யாரெல்லாம் நீ சொன்ன அந்த நாமங்களால் என்னை போற்றுகிறார்களோ அவர்களிடம் நான் மகிழ்ச்சி கொள்வேன். அந்த நாமங்களால் ஒரு வெள்ளிக்கிழமை மாலை, நல்லா கேட்டுங்க, இதுதான் இம்பார்ட்டண்ட்டு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மாலை, ஒரு வெள்ளிக்கிழமை மாலை என்னை போற்றி என்னை எனது அஷ்டோத்திர சதநாமா 108 நாமாக்கள் இல்லையா, நாமாக்களை சொல்லி ஒரு சுவாசினியை நீ சொன்ன நாமங்களால் போற்றி சுண்டல் நைவேத்தியம் தருபவர்களுக்கு 28 வாரங்களில் நிரந்தரமான செல்வம் சேரும். உன்னிடம் எப்பொழுதும் அன்புடன் இருப்பேன். உன் நோக்கம் நிறைவேறியது. சஷகம் சொல்லுவாள். சுண்டல்னா சமஸ்கிருத வேர்டு சஷகம். இந்திரலோகம் சென்று சந்தோஷமாக சொல்கிறார் அம்பாள். இந்திராதி தேவர்கள் மகாலட்சுமியை வணங்கிவிட்டு என் இருப்பிடம் சென்றனர். வெகு நாட்கள் சென்று இந்திரனிடம் தேவர்கள் திரும்பி முறையிடுறார். மகாலட்சுமி தந்தவரம் பூமியில் எங்கும் வேலை செய்யவில்லை. லட்சத்தில் ஒரு மனிதன்தான் நம்மை போற்றி வணங்குகிறான். மீதி பேருக்கு எந்த காரியம் செய்வதிலும் விருப்பம் இல்லை. ஏன் அவளுக்கெல்லாம் பணமெல்லாம் வேண்டாமா, இப்படி இருக்கால அலட்சியமாக இருக்கால பூமியிலே சொல்கிறார். இதை கேட்டு இந்திரன் தேவகுரு பிரகஸ்பதியிடம், குருவே, எங்கள் காரியம் ஜெயம் ஆகாதற்கு என்ன காரணம்? மகாலட்சுமியின் வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்க்காதே அப்படின்னு கேட்குறான். பிரகஸ்பதியை நிச்சயம் உனது வேண்டுகோள் நிறைவேறும். மறுபடி தேவரனும் சென்று மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்யும்போது திரும்பியை 21 மாதம் தபஸ் பண்ணுறான் இந்திரன். 21 மாதம் கழித்து மகாலட்சுமி பிரசன்னமானார். தவத்தால் மகிழ்ந்த என்ன வர வேண்டும் கேட்டார். மகாலட்சுமியை கண்டு போற்றி வணங்கிய தேவர்கள் இவ்வாறு உரைத்தனர். தேவி, உன்னிடம் வரம் பற்ற இந்திரலோகம் என்று திரும்பினோம். இன்று வரை அந்த வரம் பலன் அளிக்கவில்லை. மனிதர்கள் எங்களை வணங்குவதில்லை.
மகாதேவி அவர்களை எங்களை வழிபட வேண்டும், எங்களுக்கு அடங்கி நடக்க வேண்டும், நாங்கள் என்ன செய்யணும் கேட்குறா. அப்போ மகாலட்சுமி சொல்கிற, நான் தந்த வரம் என்று பலனளிக்கக்கூடியதே. மனிதர்கள் ஆசையிட்டு இருக்கின்றனர், இருக்கட்டும், அதுக்கு நான் ஒரு வழி செய்கிறேன். மனிதர்களுக்கு ஆசையை தோன்றதுக்கு நான் ஒன்று செய்கிறேன்றா. அப்படி சொல்லிவிட்டு மகாலட்சுமி தன் மனதில் இருந்து திவ்ய வர்ஷஸ் உள்ள ஒரு குமாரனை தோற்றுவித்து அவனை இந்திராதி தேவர்களுக்கு தந்து இவ்வாறு சொன்னார். இந்த குமாரன் பேர் காமன், மிக சக்தி உள்ளவன், உங்கள் காரியத்தை முடித்து கொடுப்பான், மனிதர்கள் உங்களை வணங்க செய்வான், உங்களுடன் இவனை அழைத்து செல்லுங்கள் சொல்லி அந்த குழந்தை அனுப்புகிறார். அந்த குழந்தைக்கு 5 வயசு ஆயிடுச்சு. பிறகு அந்த குமாரன் காமனை பார்த்து, காமா குழந்தாய், தேவர்களுக்காக நீ மனிதர்களை ஜெயித்து அவர்கள் தேவர்களை அடிப்படையை செய்வாய் என்று சொல்லிவிட்டு மறந்து விட்டார். தேவர்கள் மகாலட்சுமியை வணங்கிவிட்டு காமருடன் இந்திரலோகம் சென்றனர். இந்த சின்ன பையன் என்ன செய்வான்னு இந்திரனுக்கே சந்தேகமாக இருந்தது. சரி, அப்போ நீ சின்ன பையனாக்கிய உன்னால் என்ன செய்ய முடியும் கேட்குறான் இந்திரன். இதை கேட்டு காமன் இந்திரன் தன்னை சிறுமைப்படுத்தியாக எண்ணி கண்கள் சிவந்து உதடுகள் உதிர்த்து கோபத்தோடு பேசினான். இந்திரா, என்னை அவமரியாதை செய்வது தகாது. நீ பெரிய யானை கூட்டத்தை ஒரு சிறு சிங்கம் ஓட செய்விடும். அது மாதிரி என்னுடைய வயசை வச்செல்லாம் நீ இடப்படாத அப்படின்றான். அதுக்கு இந்திரன், காமா கோபம் கொள்ளாதே, தேவி ரமாவின் கூற்று ஒரு நாள் பொய்க்காது. அவளோட மனதில் இருந்து பிறந்தவன் தான் நீ, உன்னால் முடியாத எதுவும் இல்லை. மனிதர்களுக்கு அடங்கியிருக்க செய்வதும் யாகங்கள் செய்திகளை போற்ற வைப்பதும் உனக்கு தரப்பட்ட காரியம், அது செய்கின்றான். காமன் கவலைப்படாதுங்க, நான் பார்த்து சொல்லி, இந்திரா, உனது காரியத்தை ஜெயமாக்க தயாராக்கிவிட்டேன், இது பொய் என்று தனி ஒருவனாக இருந்து நானே ஜெயிப்பேன் சொல்லிட்டு வில்லு அம்பு எடுத்துட்டு கீழே பூமிக்கு வரான். ஸோ தன் வில்லுடன் ஆக்ரோஷமாய் பூமிக்கு திரும்பினான். காமனின் தீர செயலை பார்ப்பதற்காக வானில் தேவர்கள் குழுமியிருந்தனர். காமன் பூமியின் மத்திய பாகத்தை அடைந்து ஜனங்களை பார்த்து, நரர்களே, என் உத்தரவை கேளுங்கள், நீங்கள் அனைவரும் இந்திராதி தேவர்களை வழிபட வேண்டும் சொல்கிறான். அப்போ அந்த குழந்தையாட்டுக்கு 5 வயசு குழந்தையாட்டுக்குது, இது இப்படிலாம் பேசுறதுன்னு எல்லாம் ஜனங்களை சிரிக்கிறார். ஸோ ஆனால் அது ஒரு வசீகனுக்கு, இவன் அம்மா அந்த குழந்தை இவ்வளோ அழகாக இருக்க, இவனுடைய அம்மா ரொம்ப அதிர்ஷ்டக்காரின்றார். காமன் ஜனங்களிடம் சாதாரண பையன் இல்லை, தேவி லக்ஷ்மியின் குமாரன் நான், அவள் உத்தரப்படி தான் இங்கே வந்திருக்கேன் அப்படிலாம் சொல்கிறார். அப்போ அதை நம்ப மாட்டேன்றா ஜனங்க. அதுக்கு ஜனங்க, பையா, நாங்கள் எதற்கு அவர்களை வழிபட வேண்டும், ஏன் அவர்கள் எங்களை வழிபடக்கூடாது, அவர்களிடம் இருந்து எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, அதுபோல் எங்களிடம் இருந்து அவர்களுக்கு எதுவும் தேவையில்லை, நீ போய் வா அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புகிறார். காமன் செனமுற்று ஜனங்களை தன் அஸ்திரங்களால் கட்டி போட்டு விட்டான். இதை கேள்விப்பட்டு அங்கே 10,000 அரசர்கள் வந்து சேர்ந்தனர். அவர்கள் காமனிடம், சிறுவா, அழிந்து போகாத சொல்லி அவனோட சண்டை போடுறான். அப்போ அவளெல்லாம் அடக்கி இது பண்ணிடுறான். என்னை சிறுவன் சரியில்லை, வயது வைத்து அடை போடக்கூடாது, உங்கள் வலிமையை காட்டுங்கள் சொல்லி பண்ணுறான். அதை கேட்டு வெகுண்ட அரசர்கள் காமன் மீது சரமழை போயிட்டனர். அதையெல்லாம் தவிடு பொடியாக்கிறான் அவன். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த பூமியை ஆண்ட பெரிய சக்கரவர்த்தி பேர் வீரபிரதன் பேர். அவன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அவன் வீரபிரதன் உடனே தன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போனான். அப்போ மதிமந்திரி வர்தனன், இவன் பேர் வீரபிரதன், வர்தனன் மந்திரி சொல்கிறான், சாதாரண நினச்சிக்கலாம், சின்ன பையன் சொல்லிட்டு அவனுக்கு ஏதோ சக்தி இருக்குது, அதனால தான் அப்படிலாம் பண்ணுறான்னு சொல்லி அரசனுக்கு அட்வைஸ் பண்ணுறான். யார்? அந்த வர்தனை. மன்னன் வீரபிரதன் ஆட்சி பொறுப்பை மந்திரிகள் சொல்லிட்டு அப்போ இவர் வரார், அந்த குரு வரார். ஸோ இந்த குரு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒரு செய்யுங்க, பரமேஸ்வரனை குறித்து விநாயக பாணியான பகையாதேவன் ஆகிய உங்களை குலதெய்வத்தை சரணடைவதே வழி என்று சொல்கிறார். மன்னன் மந்திரிகளுக்கு ஆலோசனை தந்தான். மன்னன் அது சரியென்று ஒத்துக்கொண்டு மகாதேவரை பூஜிப்பை சரியென்று காட்டுக்கு போயிடறான். மன்னன் வீரபிரதன் ஆட்சி பொறுப்பை மந்திரிகளிடம் ஒப்படைத்து விட்டு காட்டில் ஒரு நதியோரம் அமர்ந்து ஜெகதீஸ்வரனை ஆகிய பரமேஸ்வரனை நோக்கி கடுந்தவன் ஏற்றினான். அப்போ பரமேஸ்வரன் காட்சியளிக்கிறார். சுவாமி, ஆதரவற்ற எனக்கு உங்கள் கருணையை காட்ட வேண்டும். சுவாமியை குழந்தாய் எழுந்துரு, உனக்கு என்ன வேணுன்ற. சுவாமியை பார்த்தோடனே இந்த காமன் கேமன் இதெல்லாம் மறந்துடுறான். அவன் மறந்துட்டு சேர்த்துக்குங்க. இல்லை நீ ஆரம்பிக்கும் போது காமனை ஜெயிக்கணும் தான் நீ இது பண்ண, நீ ஜெயிக்கணும் தானே நீ இப்போ எதுவுமே வேணான்னு சொல்கிறேன்ற. என்னை தவிர காமனை வென்றவர் யாரும் இல்லை. ராஜ்யம் திரும்பி பரமேஸ்வரன் சொல்கிறார், என்னை தவிர காமனை யாரும் வென்றதில்லை, அதனால் நீ ராஜ்யம் திரும்பி காமனை ஜெயித்து நாட்டு மக்களை காப்பாற்றுன்றார். அதுக்கு மன்னன், சுவாமி, உங்களுடைய திருவடி சேவைக்கு செய்யவே எனக்கு ஆசை, இந்த மூவலுக்கு ராஜநாயகன் பதவியே எனக்கு வேண்டாம் அப்படின்றான். இல்லை அப்படிலாம் சொல்லாதேன்னு சொல்லி
மன்னனுக்கு காமனை வெல்வதற்காகவே தவம் இருக்க ஆரம்பித்தாய், அது வீணாகாது. முதலே சிவலோக பிராப்திக்காக தவம் செய்தால் அது கொடுத்துருப்பேன், நீ இப்படி ஆரம்பித்து இப்படி முடிக்கிறியான்றார். ஸோ ஊருக்கு கிளம்புறான். பக்தியுடன் பரமகாதேவனை வணங்கி சுவாமியை உத்தரவுப்படி மன்னன் செய்ய தயாரானான். இதற்கிடையில் காமன் பூமியெல்லாம் ஜெயித்து பிரம்மவர்த்த நாட்டுக்கு வந்தான். அவன் அழகிய கவர்ச்சியை கண்டு நாட்டு மக்கள் ஜனங்கள் அதிசயித்து பொம்மைகள் போல் அசையாமல் நின்றனர். கண்கள் சிவந்தவனாய் காமன் ஜனங்களை பார்த்து, ஜனங்களே, உங்கள் மன்னனிடம் நான் வந்த செய்தியை சொல்லு, எனக்கு அடிப்பண்டியான பார்க்கலாம் அப்படின்றார். ஸோ மன்னன் இதுக்கண்ட நாட்டின் சேனாதிபதி நாலா பக்கமும் காவல் செய்ய ஏற்பாடு செய்தார். மந்திரி வர்தனன் அரண்மனையை பாதுகாக்க ஏற்பாடு செய்தான். மன்னனின் 4 குமாரர்களும் யுத்தம் செய்ய தயாரானார்கள். அவரிடம் மந்திரி வர்தனன் யுத்தம் செய்ய எல்லா ஏற்பாடுகளும் பண்ணப்பட்டு விட்டன, நீங்கள் கிளம்பலான்றார். குலப்புரோகிதர் வித்யாபதி அதை ஆசீர்வதித்து நெற்றியில் லட்சையிட்டு அவர்களை தொட்டு சிவோ ரட்சத்து இந்த கவச மந்திரங்களை கூறினார். முன்பக்கம் சூலபாணி காக்கட்டும், பினாகி பின்பக்கமும் மகேஸ்வரன் இருபக்கமும் கற்றை சடையன் தலையையும் சர்ப விபூஷண கைகளையும் கரியடி போர்த்தியவன் இடுப்பையும் காக்கட்டும், ருத்ரபூஷண வயிற்றையும் நெற்றிக்கண்ண மார்பையும் கபாலி கால்களையும் சூரிய சந்திர நேத்திரங்களையும் முதுகையும் சங்கரன் உங்கள் உடல் உடுவதையும் காக்கட்டும் சொல்லி குலோபுரோகிதர் யார் வித்யாபதி அவர் மந்திரங்களாம் சொல்லி ரட்சையிட்டு அவளை அனுப்புகிற சண்டைக்கு. சேனாதிபதி சுத்கிருதி ராஜகுமார்கள் 4 திசைகளும் பல அக்ஷமணி சேரங்களை வருது பார்த்து வியூகம் எத்த அது கண்டு நாரதர் இந்திரனிடம் வந்தார். காமன் ஒரு பையன் இது பெரிய படையே வரும்போது அவன் எல்லாம் நான் ஜெயிச்சிருவேன்றான், இப்படிலாம் பண்ணக்கூடாது. இந்திரன் சொல்கிறார், உன் படையெல்லாம் எடுத்துன்னு போண்டு. இந்திரன் படையெல்லாம் தடுத்துட்டு இவனோட சண்டை போடுறான். இந்த மாதிரி இருக்கு, நம்ம சண்டை நடந்துட்டுருக்கு. சண்டையெல்லாம் என்பது கடைசியில் இவா ஜெயிச்சு அந்த இந்திரா தேவியெல்லாம் கட்டி இழுத்துட்டு அரண்மனைக்கு வந்துடுறார். இந்த நேரத்தில் ராஜா வீரபரதன் காட்டில் தபஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது வித்யாபதி சொல்கிறார், குலகுரு, நீ பண்ணி தப்பு, இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அவளை இருந்தாலும் தேவர்கள் தான், அதனால் அவளை விடுவிச்சிடு, அவளை பணிவிடு தான் நல்லது சொல்லி அவளுக்கு தகுந்த ஆசனங்கள்லாம் கொடுத்து மரியாதையெல்லாம் பண்ண உடனே தே ஆர் ஹாப்பி. சரி சொல்லிட்டு இவனுக்கு அரசனையும் போட்டுட்டு அவள் அவள் ஊருக்கு கிளம்பி திரும்பி போகிற. இப்படியா இருக்க. இதுக்கு முன்னாடியே இங்கே போர்க்களத்தில் ஜெயந்தன் இந்திரனோட பிள்ளை அவன் வேறு சண்டையெல்லாம் போடுறான். இப்போ இவாள் தேவாசுர பொருள் ஒவ்வொருத்தரும் வாயு அக்னி குபேரன் எல்லாரும் சண்டை போடுறா. இந்த சண்டையெல்லாம் நடக்கும்போது இந்த யுத்தம் ஒரு முகூர்த்தம் நடந்தது. கந்தர்வராஜன் ஆகிய சித்திரசேனனும் பீமனும் கடும் யுத்தம் செய்தனர். பீமனின் தாக்குதலை சித்திரசேனன் திடீர்னு மாயமாக மறந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த போரில் நடக்கிற எல்லா டாக்டிஸும் பண்ணுறா. இதெல்லாம் ஆறுது. இதெல்லாம் ஆன பிறகு யமன் கிம்மன் எல்லாருமே வராதுல. இந்திரன் சுத்ருதியுடன் நெடும்போர் புரிந்தான். அம்புகளால் வானத்தை மறைத்து சுத்ருதியும் படைகளும் இருளில் இருக்க வைத்தான். அந்த இருளிலிருந்து சூரியன் போல் சுத்ருதி வெளிப்பெயர்ந்து இந்திரனை அம்புகளால் காய்மறை செய்தான்லாம் வருது. ஸோ 101 தடவை இந்திரனோட கிரீடத்தை தட்டி ஒரு நாள் திருப்பி அவன் வச்சுக்கிறான், மாதிரிலாம் வருது. இந்த மாதிரிலாம் சண்டையெல்லாம் நடக்குது தேவர்களுக்கும் இந்த வீரபரதனுடைய ஆட்களுக்கும். இப்போ அவளெல்லாம் சிறைப்பிடிச்சு போகும்போது இந்த குலோபுரோகிதர் அவளை ரிலீஸ் பண்ண சொல்கிறார். அந்த மாதிரி நடக்கிறது. இங்கே இதெல்லாம் இந்த மெசேஜ் எல்லாம் வீரபரதன்கிட்ட போய் சொல்கிறா காட்டில். சரி, வீரபரதன் வீரசேனன் சென்று வணங்கினான். தொய்வுற்ற அவன் முகத்தை பார்த்து, மன்னன் குழந்தாய், ஏன் வருத்தமுடன் காணப்படுகிறது? நடந்த விஷயத்தை மன்னனிடம் வீரசேனன் சொன்னான். மன்னா, நீங்கள் தபம் செய்து கிளம்பிய 4வது நாளே காமன் இந்திரா தேவர்களுடன் யுத்தம் செய்யப்படுத்தி விட்டான். அவளுக்கு நமக்கு சண்டை நடந்து பெரிய இதாகிடுச்சு, நிறைய நஷ்டம் அடைஞ்சோம் நம்ம. அப்புறம் இந்த மாதிரி இப்போ நம் பக்கம் ரணதீரன் மட்டும் தனியாக இப்போ போரிட்டு கொண்டிருக்கிறான். அவனால் தனியாக எவ்வளோ நேரம் சண்டை போட முடியும்னு சொல்லும்போது இவன் காட்டிலேருந்து தபஸை விட்டுட்டு இவனும் வரான். வீரபரதனும் சண்டைக்கு போகிறான். ஸோ அங்கே போன உடனே மகாவிஷ்ணு பிரம்மா எல்லாருமே வந்துடுறா சண்டையில். ஸோ இப்போ மன்னன் திரிசூலத்தை காமன் மீது எரிய அது காமனை வெடித்தது. பெருந்தீயில் அகப்பட்ட புல் போன்று புண்ணியம் தீர்ந்து போனவுடன் சொர்க்கத்திலிருந்து ஒரு பூமியில் விழுவது போல காமன் தன் உடலிலிருந்து சாம்பலாகி விழுந்தான். அப்போது தாயார் மகாலட்சுமி அனுப்பிய படை அங்கே வந்தது. ஸோ காமன் இறந்து போய் விழுந்துடுறான். ஸோ காமனை மன்னன் இவ்வாறு வெடித்தியை கண்டு வீரர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக கூடி
ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி இருக்குது. இது போய் மகாலட்சுமிக்கு மெசேஜ் போடுறது. இதுக்குள்ளே வந்து வீரபத்ரன் சந்திரமௌலீஸ்வருக்கு பூஜையெல்லாம் பண்ண சொல்கிறான். ஈஸ்வரனால் தான் நான் ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு சிவன் கோவிலில் இது பூஜையெல்லாம் நடக்கிறது. தனது குருவை கண்ட மன்னன் உடனே கீழே இறங்கி வந்து வணங்கினான். அவனுக்கு ஆசி தந்த குரு ராஜ்யத்துக்குள்ள நுழைவதற்கு இப்பொழுது சுபவேளை இல்லை, நல்ல நேரம் வரும், அதனுடைய படையுடன் இழைப்பார்வாக சொல்லிட்டு சிறைப்பிடிக்கப்பட்ட தேவர்களை கண்ட ராஜகுரு இது வளம் ரிலீஸ் பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணிடுற. இப்படியா இருக்கு. இந்த நேரத்தில் உயிரற்ற காமனை கண்ட அவன் அன்னை மகாலட்சுமி வருந்தினார். திரிபுர சுந்தரியை தியானித்து தன் பார்வையை மன்மதன் மீது வீச அவன் திருப்பி உயிர் வந்துடுது மன்மதனுக்கு. இது முதல் தடவை நடக்கிறது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி யாருது தான் யுத்தத்தில் தோற்றுவது நினைவுக்கு வந்தது அவனுக்கு. மாதா விஷ்ணுவின் பத்னியான உனது மனதில் இருந்து பிறந்த எனக்கு ஏன் மேலே நடந்தெல்லாம் கேட்கலாம். இல்லைப்பா நீ வந்து ஈஸ்வரனை வழிபட்டுக்கணுன்றா. அப்பா சொல்கிறான், எதிரிக்கு தான் வந்து ஈஸ்வரன் வந்து ஹெல்ப் பண்ணார், அதனால நான் அதையுமே சிவனை வணங்கவே மாட்டான்னு மன்மதன் சபதம் பண்ணுறான். அப்போ சொல்கிறான், மகாலட்சுமி தப்பு பண்ணுறப்பா நீ சொல்லிட்டு கௌரியை நினைக்கிறான். கௌரி அங்கே வரா வந்து மன்மதன் மேலே இது பண்ணி அவனை அட்வைஸ் எல்லாம் பண்ணுறா. நீங்கள் எல்லாம் சொல்ல வேண்டாம், எனக்கு நான் வந்து ஈஸ்வரன் தோற்கடிக்காமல் விட மாட்டேன். கௌரி கோபம் வந்துடுது. இந்த மாதிரியா நீ பண்ணுறியே, அதனால் ஈஸ்வரோட கோபத்துக்கு ஆளாகி நீ சாம்பல் ஆகிடுவேன்றா கௌரி. இதை கேட்ட உடனே மகாலட்சுமி கோபம் வருது. நீ மட்டும் என்ன வாழ போகிற, நீ மாதிரி என் பிள்ளையை சபிச்சிய, அதனால் நீயும் உங்கள் ஆத்துக்காரோடைய சண்டை போட்டு அவர் அனுமதி இல்லாமல் இது போய் அந்த இடத்துல நீ சாம்பல் ஆகிடுவேன்ற. மாற்றி சாம்பல் கொடுத்துக்கிறான் யார், மகாலட்சுமியும் கௌரியும். அதனால் தாட்சாயணி கதை பின்னாடி வர்றதுன்னு சொல்லப்படுறது. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லி வரும்போது அப்புறம் இதுவே இந்த சரஸ்வதி வரா. சரஸ்வதி வந்து 2 பேருக்கு சமரசம்லாம் பண்ணி வைக்கிறா. சமரசம் பண்ணி 2 பேர் கையை ஹேண்ட் ஷேக் பண்ண சொல்லி பண்ணிவிட்டு, இப்போ வந்து புரிஞ்சுங்க, இங்கே இது வந்து எல்லாம் ஒரு காரணக்காரி தான் நடந்திருக்கு. பின்னாடி வந்து மன்மதன் வந்து நெற்றிக்கண்ணில் பொசுங்க போகிறான். நீ தாட்சாயணியாக பிறந்து தட்சை குண்டத்தில் போய் நீ விட போகிற நீ யஜ்யத்தில், அதெல்லாம் சொல்லி அதனால் வந்து நீங்கள் இது வந்து ஆல்ரெடி ப்ரீடிட்டர்மெண்ட் இப்படியா நடக்க போகுதுண்டு, அதுக்கேற்ற மாதிரி சாபத்தை விட்டுண்டேன்னு நீ சொல்லி சரஸ்வதி சொல்கிறான். இந்த மாதிரிலாம் சொல்லி திரிபுர சுந்தரியும் வந்து அங்கே அப்பியர் ஆகிடுறான். சரி நீங்கள்லாம் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி இவாளை ஒன்று சேர்க்குறான். ஸோ துர்கா லக்ஷ்மி கௌரி லக்ஷ்மி சரஸ்வதி இவா 3 பேரும் ஒன்று சேர்றா திரிபுர சுந்தரியினுடைய நல்வாக்குப்படி. இதை சொல்லி இந்த 6ஆம் கதையை இதோட பூர்த்தி செய்கிறேன். இந்த கதையை இவர் சொல்கிறார், தத்தாத்திரேய பரசுராமருக்கு சொன்னதாக வருது திரிபுரா ரகசியத்தில். இது வந்து இப்போ இந்த சாப்டர் வந்து நம்ம பார்த்தது இது பெரிய சாப்டர். ஆக்சுவலாக நான் வந்து 3-4 சாப்டர் ஒன்றா சேர்த்து சொல்லிட்டாரு. பட் லக்ஷ்மியோட பிரபாவம் தான் மெயினாக வருதுல. காமன் லக்ஷ்மி ரதியெல்லாம் வரல அதில் இந்த கதையில். இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.